அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் வந்து டிசீஸ்னால் என்ன, டிஸார்டர்னால் என்ன, இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்ல போகிறேன். இப்போது சிலர் வந்து டிஸார்டரை டிசீஸ்னு நினச்சிட்ருக்காங்க. அதே மாதிரி வந்து டிசீஸை டிஸார்டர்னு ஒரு கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ஒரு டிசீஸ் நோய் அப்படின்னா இந்த கொரோனா, டைஃபாய்டு, மலேரியா இதெல்லாம் வந்து நோய். ஏன்னா தண்ணியில் காற்றுல இருக்கிற கிருமிங்க நம்ம உடம்புக்குள்ளே வரும்போது அது ஏற்படுது. ஆன்டிபயோட்டிக் நம்ம வந்து அந்த மெடிசின் எடுத்துக்கும்போது மாத்திரையாக ஊசியாக எடுக்கும்போது அது குணமாகிடுது. இது வந்து டிசீஸ். இப்போ டிஸார்டர் அப்படின்னா கழுத்தில் வலி, கழுத்தில் வந்து டிஸ்க் பல்ஜ் ஆகிறது, எலும்பு நகல்றது, ஸ்பாண்டலோசிஸ், பேக்கில் சயாட்டிக்கா மாதிரி பிரச்சனைங்க, மூட்டு தேய்மானம், சமணங்கால் போடுறதுல வந்து சிரமம் ஏற்படுறது, வலிக்கிறது, இது மாதிரி சொல்லலாம். இதெல்லாம் வந்து டிஸார்டர். இப்போ வந்து இந்த இந்த டிஸார்டருக்கு வந்து நாம் வந்து மெடிசின் எடுக்கிறது பெர்மனன்ட் ரெமெடி கொடுக்காது. இப்போ இந்த படத்தில் பார்க்குறது வந்து இடுப்பு மூட்டு தேய்மானம். இந்த இடுப்பு மூட்டு வந்து உங்களுக்கு அது ஒரு பந்துகின மூட்டு. அது தேய்கிறத வந்து அது ஒரு டிஸார்டர்னு தான் சொல்லுவோம். அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மூட்டு வலி, அது மூட்டு தேஞ்சாலும் அது மாதிரி வலி இருக்கும். மூட்டு போகிற நரம்புகள் டைட்டாக இருந்தாலும் அப்படி இருக்கும். ஸோ ஒரு டிசீஸ்க்கு நீங்கள் மெடிசின் எடுத்துக்கலாம். ஆனால் டிஸார்டருக்கு வந்து நாம் வந்து மெடிசின் எடுக்கிறது தற்காலிகமான ஒரு தீர்வு தான் கொடுக்கும். அது வந்து அலோபதியாக இருந்தாலும் சரி, சித்தா, ஆயுர்வேதா எதாக இருந்தாலும் சரி. டிவி விளம்பரத்தில் ஆயின்மெண்ட் வந்து ரொம்ப டீப்பாக போகிற மாதிரிலாம் காமிப்பாங்க, அப்படிலாம் இல்லை.